உண்மையிலேயே சொன்னா, இந்த ரிஷபராசியினருக்கு சனியும் சரி, ராகுவும் சரி, ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க. இன்னொரு வகையில குருவும் 2வது லட்டு தின்ன ஆசையா, சாரி 3வது லட்டு தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு அவரும் சேர்ந்துகிறாரு. அப்படி என்ன சார் நல்லது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். லாப சனியாக ரிஷபராசிக்குள் உங்களுக்கு இந்த மார்ச் இறுதியில சனி வந்து நகர்ந்துட்டாரு. ஒரு பக்கம் குரு வந்து மே 15ஆம் தேதி அவரும் நகர்வதாக இருக்கிறார். அவர் எந்த இடத்துக்கு நகர்றாரு? 2ஆம் இடமான தன வாக்கிய குடும்பஸ்தானத்துக்கு நகர்றாரு. அப்ப எப்படி நல்லது பண்ணாம இருப்பாங்க? இப்ப ராகு கேதுவுக்கு வருவோம். ராகு கேது அப்படிங்கிறவங்க இந்த சனி பெயர்ச்சி முடிஞ்சு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு, அதன் பிறகு மே 18இல் அவங்க பெயர்ச்சி ஆகுறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு ராகுவும், 4ஆம் வீட்டிற்கு கேதுவும் வராங்க. அரசாங்கத்தால் நிறைய ஆதாயங்கள்.